சார் என்ன பார்க்குறீங்க? இல்லை இது என்னது பிரேஸ்லெட்டு பார்க்குறதுக்கா. என் கை வேற சின்னதாயிருச்சு, ரொம்ப பெருசாகவும் போட முடியும். கொஞ்சம் அழகா ఇప్పుడు చూడు. நான் ஷீலாப்புனா 9ஆம் மாதம் ஒரு மோதிரம் எடுக்கலான்னு இருக்கு. யாருக்கு கொடுக்கறதுக்கு? அவளுக்கு கொடுக்கறதுக்கா? அவளுக்கு ஏன்டா நான் கொடுக்க போகிறேன்? என் விரலுக்கு நான் விடுறதுக்குடா. வரல விட்றது இருங்க. என் கழுத்தும் கையும் ரொம்ப மோசமாக இருக்கு. எறும்பு கழுத வயசாயிருச்சு. இன்னும் ஒரு சங்கிலி கூட ஒரு மோதிரம் கூட போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது பாரு. அதனால தான். ரைட்டு தானே நான் சொல்றது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஸோ அதனால நம்ம அப்புறமா வந்து ஒரு மோதிரம் பார்ப்போம். சும்மா ஒரு நார்மல் மோதிரம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு அவன் என்னடா காலத்துக்கு இப்படி போட்டு வச்சிருக்கான். அவள் பிரச்சனை நிறையா அதெல்லாம் பார்க்குறேன். என் கண்ணுக்கு எது மாட்டுதோ அதை தான் நான் சொல்ல முடியும் பாரு. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சரி வா, மாமா வந்து மாமாவை பார்க்க போமா? பண்ணி பண்ணி மாமா பண்ணு. அங்கே இருக்கு மாமா பண்ணு. நெய் போட்டு தடவி. கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க. பட் குட் பாய்ன்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு மெக்சிகன் பண்ணு. ஓகே, இன்னைக்கு என்னோட பேங்கர் இவர் தான். எல்லாம் ஃபோன்லேயே வச்சிருக்கு வித்தியாசத்துக்கு. ஒன்லி வேறுங்க வேறுங்க கை விளையாடுது. ஓகே சாத்து வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். மேலே ஏறுவோம். இது என்ன கூட ஸ்டேட் லெவல் சோரல் ஸ்பீக்கிங் காம்படிஷனா? நீ ஸ்பீக்கிங் காம்படிஷன்டா மச்சா நீ போ மச்சா, நீ தான் நல்லா பேசுறிய. என்ன பண்ணிட்டான்ட்டுன்னு பேசிக்கிட்டு இப்போ தானே கவுண்டர் ஆரம்பிச்சிருக்கான். நான் கொடுக்குறேன் பாருங்க இன்னும் கவுண்டரு. நான் உன்னை கவுண்டர் பண்ண முடியும். கவுண்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லி கவுண்டர் அடிக்கிற பத்தியா? படம் பார்க்கறியா? என்ன படம் வருது? இதே நீ 14ஆம் தேதி சொல்லியிருந்தேன்னா தலைவர் படத்தை நல்லா கத்த விட்டுருக்கலாம். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். அட்வான்ஸ் போட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ போவோமா சொல்லு. வா வா என்ன படம் ஓடுதுன்னு பார்ப்போம். சும்மா காசை வீணையாக்க கூடாது. சரி பரவாயில்ல, சும்மா எடுத்து வச்சுப்போம். டேய் வேலையை மாற்றி பண்ணிட்டு இருக்கேன்டா. முட்டா பையனுங்களா இருக்கானுங்க சரியான. வா வாஷ்ரூம் போயிட்டு வருவோம் கொஞ்ச நேரம். அதையும் உள்ள போகணுமா? வாஷ்ரூம் இங்கே இருக்கா அங்கே இருக்கா? இங்கே பாருங்க. தெரியல, ஆனால் அநேகமாக தெரியுமா சம்பளம் போட்டோடனே அட்வான்ஸ் போட்டோடனே நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் கட்டு பண்ணு. இது தவறா நினைச்சிட போறேன். இவனுங்க என்னடா பாத்ரூம்குள்ள ஒரு மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. கழுவிக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி இது இப்போ எங்கனாச்சும் உட்காந்து நல்லா சாப்பிடணும். நேராக அங்கே விடுவோம். மசாஜ் சீட்டா இருக்கு. அங்கே கியூஆர் பே பண்ண முடியுமா? ஏன் ஆடிக்கிட்டு உட்காருங்க. கியூஆர் தான் இருக்கு. ஓகே சூன். இங்கே வேணாம், அங்கே போகணும். அதான் அங்கே போய் கிட்டு நாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் சாருக்கு வாய்ப்பு இதுங்குது மூஞ்சி மாறுது? இல்லை அதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியாது பாருங்களேன். அவங்க புரிஞ்சிக்கணும். மோஷன் அட்வென்ச்சர் இங்கே அது பழசு. இந்த இடத்த இப்போ கேம் இடமா மாற்றிட்டாங்க. எனக்கு அதை பார்த்தானே கூட மிஷின் தான்டா ஞாபகம் இருக்கு. ஓ அது மீன் சுட்டுறது. இந்த தவுக்கெல்லாம் வரும் மீன் எப்படி குளிக்கிட்டு சாப்பிடும். ஆமாம். ஓகே இங்கே ஸ்கேன் மீன் வர போட்டிருக்கு. ஈவெண்ட்னா ஸ்கேன் பண்ணிக்கோ. நான் உட்காந்து சாப்பிட தான் போகிறேன். இந்த மாதிரி உட்காருங்க. இந்த இடம் இருக்கு. போடா அதுதான் உட்காரு. சத்தம் விடுவா. கையை வச்சா சத்தம் கொடுக்காது, உட்காந்தா சத்தம் கொடுக்கும். நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சத்தமே கொடுக்கும். நேரம் புண்ட சத்தமே கொடுக்கல. சொல்லு ஒரு ஸ்துதிக்கு. நான் ஏற்கனவே வந்து சத்தம் கொடுத்தேன். சாரி கைஸ். அப்பப்போ என்ன பண்ணுறது, மன்மதன்ற கேரக்டர் வெளியே வந்துடுது, வல்லவன்ற கேரக்டர் மறைச்சு போயிடுது. அது பேர் என்னது? அந்த வார்த்தை தப்பா. காஜி. காஜி இல்லை, காஜி. இதெல்லாம் வந்து நல்லா கண்ணு கழுவணும். நீங்க பரவாயில்ல கல்யாணம் பண்ணி அப்பா ஆயிட்டீங்க. நான் இன்னும் ஒண்டி கேட்டேன். ஸோ ஐ டோன்ட் கேர் இருக்கிறாரு. நீ நடத்து சார், நீ நடத்து. டேய் சத்தமே கொடுக்கலடா. என்ன தின்னு உன்னோட ஏஜ் குவீன் பண்ண ஆர்டர் பண்ண. நான் கியூன் பண்ணேன். ஏன்னா எனக்கு கியூனு தான் பிடிக்கும். ஆமா எது கியூனு எப்படிடா பார்த்து மேலே சாக்லேட் சிப் இருந்துச்சோ அதான் குவீன். எது அந்த முட்டு முட்டா அப்படியே உட்காருங்க ப்ரோ. நம்ம சோஃபா தான் கதையில் உட்காருங்க. நான் பேசிக்கிறேன். அவன் வந்து என்ன கேட்க போறான்? கூலிம் நம்ம கூலிம். நான் சாப்பிட்டுட்டு மசாஜ் பண்ண போறேன். சாப்பிட்டுக்கிட்டே மசாஜ் பண்ணுங்க. சாப்பிட்டுக்கிட்டே மசாஜ் பண்ண ஆடிக்கிட்டு இருக்கேன். எப்படி நான் சாப்பிடுறது? ஆடுங்க. ராக் 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 அண்ட் ரோல் ஷேக் 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 இருக்கு. அப்படியே ஷேக் பண்ணுங்க. நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். லூசு திட்டிடுவோம் பாப்பா. பிடிங்க, நான் சாப்பிட போறேன். ஃபீட்பேக் எப்படி இருக்கு சொல்லு. ஃபீட்பேக் தானே. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்ததுக்கு இப்போ இந்த குவீன் பண்ண சாப்பிட்டதுக்கு தெரியுமா, நெய் எடுத்துட்டு வாங்க. நெய் பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? அப்படி இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. எவ்வளோ மொத்தமா?
7 7 30 காசா 7.5 வெள்ளி 7.5 வெள்ளினா 7 வெள்ளி வித்தியாசம். 7 வெள்ளி இது கணக்கு 7 வெள்ளி 30 காசு. உண்மையா காவடி பாருங்க, அப்படியே விளையாடுது. அப்படியே அந்த கோட்டையில் பாருங்க, நீங்கள் நினைக்கிறது இல்லை அந்த ஓகே காவடி தாடியில் ஒட்டி என்ன பிரஸ்டேஜ் போயிருமா? ஆல்ரெடி போயிருச்சு. இதுக்கப்புறம் போகிறதா போகிறது என்ன? நீங்கள் என்ன அப்போ உட்காந்து இதுதான் பண்ண போறீங்க? சாப்பிட போகிறப்போ இதை முதல்ல பண்ணிருக்கேன். நீ சாப்பிட்றத வீடியோ எடுத்து காட்டணுமே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஏன்டா அப்படி பார்த்து நானும் அந்த பிள்ளைங்க கூட போயிட்டு ஆம்பளை எடுத்து விளாட போகிறேன். உனக்கு கெட்ட இடத்துல நீ அடிப்ப, அது கெட்ட இடத்துல அதை அடிச்சு என்ன பண்ணுவேன்? ஐடியா போல அம்மா எங்க எட்டுதோ அங்க அடிங்க. அதுக்கு பின்னிங்க இப்படி அடிக்கிறீங்க. நான் அடிச்சு வரேன்ற பேர் ஆம்பளத்துக்கு ஓரமாக வச்சு நான் கையில் ஒரு குத்து குத்தோம்னா நீங்கள் தான் பாயா இருக்கணும். பேங்கர் ஒரு பேங்கர் அந்த கடைக்கு நல்லா இருக்கு. உண்மையா வெறும் கோசத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. சின்ன பிள்ளைய பயன்படுத்துற நீ. ஒரு குழந்தை நமக்கு பாபாய் காமிச்சு யாரு இவன் தான் தட்டானா? பயந்துட்டு யாருமே இல்லாம இது விட்டு எனக்கு இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் இருக்கு. அநேகன் பண்ணல அபி ஜம் அந்த அளவுக்கு இங்கே சீன் இல்லை. இல்லை, நீ அபியாரு, நான் தனுஷா இருக்கேன். அப்படி ஓகேவா? ஆனால் ரெண்டு கேரக்டரும் ரொம்ப என்னால் அந்த சைஸுக்கு வர முடியாது, சொன்ன வேகத்துக்கு குதிக்க முடியாது. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா இப்படி எதுனா நான் அவன் தலையை எப்படி குடிச்சிக்கிறேன். நான் எதுவுமே பேசலடா, என்ன விடுங்கடா, நான் வரவே இல்லடா, எங்கேயுமே வரலடா. ஆனால் ரெண்டு பேருமே உண்மையாக அந்த கேரக்டருக்கு நியாயமே இல்லை. ரெண்டு பேருமே அந்த படத்தில் சின்னதாக இருப்பேன். வாய்ப்பே இல்லை. நான் எறும்பாடுன்னா நீ பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே இருப்பேன். நான் எறும்பாடோட அப்பா. இதோட டேஸ்டே என்ன தெரியுமாங்க? பாருங்க, பாருங்க அப்படியே இருக்கு. லீடா பண்ண வேண்டிதான். நாக்குவே அறுசுவையும் விளையாடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை நாக்க வச்சு நக்கிறப்பதான் தெரியும் அறுசுவை எப்படி இருக்கு. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது குடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டா நீ சாப்பிடு, லேக்கா சாப்பிடு. நான் பழக்க தோசையில் உள்ள பூந்துருப்பேன். நேற்று சூறாவில் அந்த மாதிரி முடி சீவிட்டு இருக்கும்போது அவனை வச்சு கழுத்து வந்து முன்னுக்கு என்ன பண்ணுவேன்? பீஸ் காமிப்பேன். அதே சரக்கு வந்துச்சுன்னா நம்பர் கேட்பேன். அவ்வளோதான். அவனுக்கு இருக்கு,
பேசலாம். எனக்கு இல்ல, அதனால நான் பேசாம இப்படி செயல்ல காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் guys. இருக்கும் போது தெரியுங்க உங்களுக்கு. ஆச்சா ஊச்சானா இருக்கிறவன் இதுதான் சொல்றீங்க இல்லாதவங்க கிட்ட. ஒரு தடவை இல்லாதவனை அனுபவிச்சு பாருன்னு சொல்றீங்களா? இல்ல ஆரம்பத்துல நானும் இல்லாதவன் தான். சும்மா இருங்க ப்ரோ. ஒரு தடவை அனுபவிச்சாதான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்க என்னமோ இப்போ மசாஜ் பண்ண போறோம் தானே சொல்லிக்கிறீங்க? ஆமா. தாய் மசாஜா இல்லை நாய் மசாஜா? வண்டி மசாஜ். வண்டி மசாஜா? சரி வாங்க. வண்டி எப்படி மசாஜ்? இப்போ பாருங்க வண்டி எப்படி மசாஜ் பண்ணுதுன்னு சொன்னீங்க. கரடி மசாஜ் பண்ணி பார்த்தது இல்லை நீங்கள், ஏன்னா அது ரொம்ப டைம் ஆகும் கரடிக்கு. கரடி ஆல்ரெடி உடம்பு வலி அந்த வலி இந்த வலின்னு இருக்கு. இப்போ பாருங்க வண்டி எப்படி மசாஜ் பண்ணுதுன்ட்டுன்னு. தொடங்குவோமா? நீ நொட்டிட்டு அடுத்தவன நொட்டு. நீ என்ன தனியா நீ என்ன நொட்டி இருக்க சொல்ல. ఇప్పుడు చూడు